போது பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வேண்டி செபிப்பது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு வேண்டும் என்று செபிப்பது தனி செபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒன்று. முழு நேரமும் அந்த தனி செபத்திலே தொடக்க முடிவு எல்லாமே அந்த தூய ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக நாங்கள் மன்றாட வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை செபிப்பதற்கு உருவாக்குவார். எதற்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். எவ்வாறு கடவுளை புகழ வேண்டும் என்று நமக்குள் இருந்து இறைவனை புகழ்வதற்கு வழி நடத்துவார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு அந்த மிக மிக முக்கியம். இந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரம்ப 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 ஒரு தனி சபத்திலே கூட தூய ஆவியானவருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட எங்களுடைய சபம் நீடித்து கொண்டே போகும், புகழ்ச்சி நீடித்து கொண்டே இருக்கும். ஆகவே தூய ஆவியானவர் மிக அவசியம். அதற்காகவே தூய ஆவியானவர் இங்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த தனி சபத்திலே முக்கியமாக முதலாவது நாம் மன்றாட ஆரம்பிக்கிறதே பரிசுத்த ஆவியானவருக்காக. ஆகவே இந்த தூய ஆவியானவர் எங்களுக்கு ஏன் முக்கியம் என்கின்ற சில விடயங்களை பார்க்க போகிறோம். ஐ திங்க் 7-8 விடயங்கள் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். 8 விடயங்கள் இணையதளத்திலும் நான் போட்டிருக்கின்றேன். இதிலே ஐ திங்க் இன்னொரு செபம், இறை வார்த்தை அது போன்ற விடயங்களும் இதிலே இணைக்கப்பட வேண்டும். அதையும் நான் நினைக்கின்றேன். பிறகு இந்த நோட்ஸை நீங்கள் இணையதளத்திலிருந்து நீங்கள் எடுக்கலாம், அல்லது நான் வாட்ஸ்அப்பிலே போட்டிருக்கின்றேன், அதிலிருந்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்போ அதுல இருந்து பார்க்கும் பொழுது முதலாவது பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் எங்களுக்கு ஏன் தேவை? நம் தனி சபத்திலிருந்து தூய ஆவியானவரை வேண்டி செபிக்க வேண்டியது ஏன் அவசியம்? தூய ஆவியானவரை என்னை ஆட்கொள்ளும், நம்முடைய வல்லமையினால் நிரப்பும் என்று நாம் தொடர்ச்சியாக செபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த செபம் எங்களுக்கு ஏன் அவசியம் என்று பார்த்தோம் என்றால், முதலாவது தூய ஆவியானவர் எங்களுடைய பாவத்தை உணர்த்துகிறவராக இருக்கின்றார். அந்த நோட்ஸ்ல நான் என்ன போட்டிருக்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் எமது பாவத்தை உணர்த்தி எம்மை மனம் திரும்புவதற்கும் கடவுளுடன் ஆழமான உறவுக்கும் வழி நடத்துகின்றார். இந்த நம்பிக்கை ஆன்மீக வளர்ச்சிக்கு முதல் படியாக கருதப்படுகின்றது என்று அந்த முதல் நோட்ஸ் அதிலே நான் தந்திருக்கின்றேன். முதலாவது பார்த்துக்கின்றால் தூய ஆவியானவர் எங்களை பாவத்தை உணர்த்தி வழி நடத்துகின்றார் என்பது மிக அவசியம். இதிலே நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு நம்முடைய பாவத்தை உணர்த்துகிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். சரியோ? பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு நம்முடைய பாவத்தை உணர்த்துவார்? நமக்குள் வரும் பொழுது, நம்மை நிறைக்கும் பொழுது தூய ஆவியானவர் எவ்வாறு நம்முடைய பாவத்தை உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நீ பாவி என்றோ, அல்லது கடவுள் உன்னை தண்டிப்பார் என்றோ, அல்லது நீ இவ்வளவோ இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் நீ செய்திருக்கின்றாய், ஆகவே நீ ஒரு குற்றவாளி என்றோ அவ்வாறு உணர்த்த மாட்டார். அவ்வாறு உணர்த்துவது யார் என்றால் சாத்தான். சாத்தான் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே, நீ இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறாய், இவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறாய், கடவுள் உன்னை மன்னிப்பாரோ தெரியாது, கடவுள் உன்னை மன்னிக்கவே மாட்டார், இவ்வளவு பெரிய பாவத்தில் இருக்கும் பொழுது உன்னால் இந்த பணியை செய்ய முடியாது, இல்லாட்டி உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது அப்படின்ட்டு நம்மை குற்றப்படுத்துவது, குற்ற மனப்பான்மைக்குள் கொண்டு போவது சாத்தானுடைய வேலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பார்த்து கண்டால் கடவுளுடைய மகிமையை நமக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். கடவுளுடைய மகிமையை நாங்கள் உணரும்படி செய்வார். அவ்வாறு உணரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய உள்ளம் அந்த பிரசன்னத்துக்கு முன்பாக நான் நிற்க தகுதியற்றவனாக இருக்கிறேனே என்ற ஒரு பெரிய துக்கம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும். அந்த இவ்வளவு பெரிய பிரசன்னத்துக்கு முன்பாக என்னால் நிற்க முடியாதே, நான் இவ்வளவு பெரிய ஒரு பாவியாக இருக்கிறேனே என்ற ஒரு உணர்வு, ஒரு துக்கம் நமக்குள்ளே வரும். அந்த நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வாழ்வில் நாங்கள் எங்கெல்லாம் தவறு இருக்கின்றோம், எங்கு சருகினோம், அது எல்லாமே நம்முடைய முன்னிலையில் வரலாம். அதெல்லாம் நமக்கு துக்கத்தை உண்டாக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் செய்திருக்கிறேனே, நான் இவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேனே அப்படின்ட்டு ஒரு துக்கம் வரும். ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலே பார்த்தீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், எங்களை அந்த மகிமையை தேடும்படி செய்வார். சரியோ? எங்களை குற்றவாளி என்று உணர்த்துவதற்கு பதிலாக, அந்த ஆண்டவரே, அந்த பிரசன்னம் எனக்கு வேண்டும், அந்த தூய்மைக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன் என்று நமக்குள்ளே பார்த்துக்கொண்டால் ஒரு துக்கத்தின் வழியாக ஒரு பிரசன்னத்தை வேண்டி செல்லும்படி தூய ஆவியானவர் வழி நடத்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தப்படுகின்ற ஒரு பெரிய உணர்த்துதல் ஆகும்.
அப்ப என்ன உண்டாகும் என்றால், கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் பாவி, ஆனாலும் உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும், நான் உம்மோடு இருக்க விரும்புகின்றேன், உம்மோடு வாழ விரும்புகின்றேன், அந்த நிலைக்குள்ளே நான் இருக்க விரும்புகின்றேன் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும். அப்படி அந்த உணர்வு வரும் பொழுது என்ன உண்டாகும் என்றால், நம்முடைய பாவத்தை குறித்து நாம் துக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவத்தின் மேல் நமக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். இந்த பாவம் இனி எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த பரிசுத்தம் தான் தேவை என்று. சோ இதுதான் பரிசுத்த ஆவினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய உணர்த்துதலாகும். ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுது சாத்தானும் நம்முடைய பாவத்தை உணர்த்துவான். ஏனென்றால் சாத்தான் என்ன செய்வான் என்றால், முதல்ல நாம் பாவம் செய்வதற்கு எப்படியாவது தூண்டுவான். சரியோ? நாம் இந்த பாவத்தை செய்த பின்பு அவன் என்ன செய்வான் என்றால், நீ பாவம் செய்து விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய் என்று அந்த பாவத்தையே உணர்த்தும் பொழுது நமக்கு சரியான துக்கம், ஒரு குற்ற மனப்பான்மையும் வரும். நான் இனி செபிக்கலாமா, நான் இனி இறைவார்த்தை வாசிக்கலாமா, இனி என்னால் வாழ முடியுமா, நான் ஒரு தூய்மையானவனா, அப்படி என்று நிறைய கேள்விகள் வரும், குற்ற மனப்பான்மை வரும். அதாவது கடவுளிடத்திலிருந்து நாம் ஒரு ஒதுங்குகிறவர்களாக மாறுவோம். அது சாத்தானால் உருவாக்கப்படுகின்ற ஒரு குற்ற உணர்வு. பரிசுத்த ஆவியினர் அப்படி அல்ல. பாவத்துக்கு துக்கப்படுவதோடு அந்த மகிமையை தேடும்படி செய்வார். பாவத்தை எனக்கு இந்த பாவமினி வேண்டாம் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வேண்டும் அப்படி என்றுட்டு ஒரு தாகத்தை நமக்கு உண்டாக்குவார். சோ அதை தான் நாங்கள் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடவுளை விட்டுட்டு அவர்கள் ஓடிப்போய் மறைந்தார்கள். இது சாத்தானுடைய வேலை. பாவம் செய்யும் பொழுது கடவுளை விட்டுட்டு ஓடி போய் மறைவது சாத்தானுடைய வேலை. பாவம் செய்யும் பொழுது கடவுளிடத்தில் ஓடி வருவது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆதாம் ஏவாள் கடவுளிடத்தில் ஓடி வரவில்லை, கடவுள் தான் அவர்களை தேடி வந்தார். ஆதாம் ஏவாள் கடவுளை விட்டு ஓடி மறைந்தார்கள், அது சாத்தானுடைய வேலை. நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் குற்ற மனப்பான்மையோடு வாழ்வதும் கடவுளிடத்திலே வராமல் தள்ளி தள்ளி போவதும் சாத்தானுடைய வேலை. நாம் குற்றம் செய்தாலும் ஆண்டவரே நீர்தான் எனக்கு தஞ்சம், உம்முடைய அந்த அன்புக்குள், அந்த அன்பு பரிசுத்தத்துக்குள்ளேயே நான் வாழ விரும்புகிறேன் என்று ஓடி வர வைப்பது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆகவேதான் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் எங்களுடைய தனி செபத்திலும் எங்களுடைய வழிபாட்டிலும் சரி, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளும், என்னை நிரப்பும், எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் செபிக்க வேண்டும். அவர்தான் எங்களை தூய்மையாக மாற்றுவார், எங்களை கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக கொண்டு வருவார். அப்பொழுது நம்முடைய உள்ளம் மாற்றப்படும். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாறுதல் வருவதை காண முடிகிறது. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், அந்த முதல் பந்தியில நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், மனம் திரும்புவது கடவுளுடைய ஆழமான உறவுக்குள் எங்களை வழி நடத்துவார். அதுக்கு பின்பு மனம் திரும்பின பின்பு பார்த்தீர்கள் என்றால், எங்களை தூய ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், கடவுளோடு ஆழமான உறவுக்குள்ளே நடத்தி கொண்டு போவார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதுக்கு பின்பு நாம் எவ்வளவு தூரம் பாவி என்று உணர்ந்தோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் கடவுளை தேட ஆரம்பிப்போம். நான் நன்றாக இனி செபிக்க வேண்டும், இறை வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும், கடவுளோடையே நான் இருக்க வேண்டும், கடவுளுடைய பணியை நான் செய்ய வேண்டும் என்று கடவுளோடையே அவர் இழுத்து கொண்டு வருவார். சரியோ? இன்றைக்கு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பின்பு நான் வாழ்ற மாதிரி அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வார் என்றால், அதுக்கு பின்பு எங்களை கடவுளோடு ஆழமாக இருப்பதற்கு எங்களை இழுத்து கொண்டு போவார், எங்களை நெருக்கி கொண்டே போவார். அப்ப நாம் தொடர்ந்து செபிக்கிற மக்களாக மாறுவோம், தொடர்ந்து இறைவார்த்தை வாசிக்கிறவர்களாக மாறுவோம், தொடர்ந்து இறைவனுக்குள் வாழுகிறவர்களாக மாறிவிடுவோம். அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால், ஆன்மீக வளர்ச்சிக்கு இதுவே முதல் படியாக கருதப்படுகிறது அப்படின்னு இந்த நோட்ஸ்ல தந்திருக்கிறேன். அப்ப எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் படியே மனம் திரும்புதலில் இருந்துதான் ஆரம்பமாகும். சரியோ? அப்ப அந்த மனம் திரும்புதலே எவ்வாறு உருவாகும் என்றால், தூய ஆவியானவர் வழியாக தான் உருவாகும். அந்த தூய ஆவியானவர் தொடர்ந்து இந்த மனம் திரும்புதலுக்குள்ளே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழி நடத்துவார். ஒரு சின்ன தவறு செய்யும் பொழுது கூட நமக்குள் அவர் உணர்த்துவார், இது நீ செய்தது தவறு. அதுக்கு பின்பு நாம், ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகிடக்கூடாது, என்னை மன்னித்தருளும், எனக்கு நீர்தான் வேண்டும், இவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம், நீர்தான் வேண்டும் என்று நம்மை ஆண்டவரோடு எப்பொழுதும் அழைத்து கொண்டு போவார். சரி, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முதலிலே பாவத்தை குறித்தான உணர்த்துதலையும் கடவுளை ஆழமாய் தேடுவதற்கான உதவியையும் நமக்கு செய்கிறவராக இருக்கின்றார். ஆகவேதான் எங்களுடைய தனி செபத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக செபிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், தூய ஆவியானவர் கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். சரி, இரண்டாவது கடவுளுடைய பிரசன்னத்தை தருகின்றார்.
அப்ப இந்த நோட்ஸ்ல நான் என்ன தந்திருக்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இறை மக்களின் வாழ்க்கையில் கடவுளின் பிரசன்னம் என்று நம்பப்படுகிறது. இது உலகிலும் தனிநபர்களின் வாழ்க்கையிலும் கடவுளின் உடனிருப்பை மற்றும் செயலை காட்டுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்பது பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் அது கடவுளுடைய பிரசன்னமாக கருதப்படுகின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நாம் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது பார்த்துக்கின்றால் இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். நாமும் இறைவனோடு இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கும். கடவுளோடு இருக்கின்ற அந்த உணர்வை நமக்குள் கொடுப்பது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான். பல முறைகளிலே அந்த உணர்வு நமக்குள் இருக்காது. நாம் வந்து ஒரு வறுமை நிலைக்குள்ளே பல முறைகள் நாம் வந்து கொண்டு இருப்போம். சில நேரத்திலே நம்மால் ஒரு செபிக்கக்கூடிய நிலை நமக்கு இருக்காது, வறுமையான நிலை இருக்கும். இறை வார்த்தையை கேட்டாலும் அதிலே ஒரு ஆர்வம் இருக்காது. கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு நிலை இருக்காது. செபிக்கும் பொழுது கூட அந்த பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு சூழல் கூட இருக்கும். அந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தூய ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு மகா பெரிய உணர்வு வந்து நமக்குள்ளே தரும். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்ற உணர்வை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தென்றால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னென்ன சூழ்நிலைகளை சந்தித்தாலும் உடனடியாக நமக்குள்ளே இருந்து ஒரு பெரிய நம்பிக்கை வெளியே வந்து கொண்டே, கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் இதிலே விற்கப்பட்டு போக மாட்டேன், இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவர் என்னை வழி நடத்துவார், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற ஒரு பெரிய உறுதி நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற நிலை இருப்பதனாலே ஒவ்வொரு நொடி பொழுதுமே இறைவனுடைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்து அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறவராக மாறுகின்றார். அப்ப நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனோடு வாழுகின்ற அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால், அல்லது இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு முக்கியமாக தேவையானது பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அவர் இருக்கும் பொழுது பார்த்தீர்கள், அந்த நிரப்புதல் இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற ஒரு பெரிய உறுதியும் நம்பிக்கையும் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமானது பரிசுத்த ஆவியானவருடைய அவசியம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் அந்த கடவுளுடைய உடனிருப்பை நம்மால் காணக்கூடியதாக இருக்கும். அது நமக்கு மிக மிக முக்கியம். இல்லை என்றால் நாம் இறைவனை விட்டு வெகு தூரமாக போய்விடுவோம். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் என்பது அவசியமாகும். ஸோ 2வது பார்த்துக்கின்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுவது, கடவுளுடைய பிரசன்னத்துக்குள் நம்மை வைத்திருப்பது, அல்லது இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்குள்ளே தருவது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான். அது இருக்கும் பொழுது மட்டும்தான் நாங்கள் எல்லா நேரமும் இறைவனோடு நடக்கின்றவர்களாக நம்மால் இருக்க முடியும். இல்லை என்றால் நாம் விரும்புவது போல அடிக்கடி போய்கொண்டே இருப்போம். கடவுளை விட்டு விலகி விலகி போய்கொண்டே இருப்போம். தூய ஆவியானவர் இருக்கும் பொழுது நாம் இறைவனோடு இருக்கிறவர்களாக மாறிவிடுகின்றோம். ஸோ 2வது இறைவனுடைய பிரசன்னம். 3வது பார்த்தீர்கள் என்றால் வழிகாட்டுதல் மற்றும் ஞானம் என்ற தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் எங்களுக்கு ஏன் அவசியம் என்றால், கடவுளுடைய வழிகாட்டுதலையும் மற்றது ஞானத்தோடு நாம் இருப்பதற்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் எங்களுக்கு மிக அவசியம். இந்த நோட்ஸிலே பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இறை மக்களுக்கு வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் வழங்குகின்றார். கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும், ஞானமான முடிவுகளை எடுக்கவும், கடவுளுடைய நோக்கங்களின்படி வாழவும் பரிசுத்த ஆவியானவர் உதவுகின்றார் என்று சொல்லப்படுகிறது. சரியோ? மீண்டும் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு அல்லது இறை மக்களுக்கு வழிகாட்டுகிறார், ஞானத்தை வழங்குகிறார், கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும், ஞானமான முடிவுகளை எடுக்கவும், கடவுளுடைய நோக்கங்களின்படி வாழவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஸோ இதற்குள்ளே ஒரு பெரிய ஆழமான விடயம் அடங்கி இருக்கின்றது. ஸோ இவைகள் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. இதற்கு முக்கியம் வந்து பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தான் எங்களுக்கு தேவை. அவருடைய நிரப்புதலால் மட்டும்தான் இவ்வாறு நம்மால் வாழ முடியுமே தவிர, மற்றும்படி நான் வந்து வெறும் இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பதனால்
அல்லது கோயிலுக்கு போய் வருவதனால் இது போன்ற அனுபவத்துக்குள்ளே நம்மால் வர முடியாது. தூய ஆவியானவர் நிரப்புதலால் மட்டும்தான் வர முடியும். முதலாவது பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியானவர் இறை மக்களுக்கு வழிகாட்டுகின்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டுதல் வந்து மிக மிக அவசியம். அது இறைவனுடைய வழி நடத்துதலாக இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வார். சரியோ, அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் சில நேரத்திலே அவராகவே சில விடயங்களை தடுத்து நிறுத்தி விடுவார். சில இடங்களுக்கு போகாதபடி அவரே நிறுத்தி விடுவார். சரியோ, சில நேரத்திலே நாம் இங்கு போக வேண்டும் என்று கூட விரும்புவோம். ஆனால் பரிசுத்தாவினை நிறுத்தி விடுவார். அங்கு நாம் போகாதபடி செய்வார். சில நேரத்திலே நாம் செபிப்பதற்கே போக வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தும். ஆனால் ஆவியானவர் விடவே மாட்டார். அந்த இடத்துக்கு போகாதபடி நிறுத்துவார். என்றால் அந்த இடத்திலே நாம் போய் செபிப்பதற்கு இன்னும் கடவுளுடைய நேரம் பெறவில்லை அல்லது திட்டம் பெறாமல் இருக்கும். அதனால் நிறுத்தி விடுவார். அந்த நாம் இறைவனோடு நடக்கின்ற அனுபவம் இல்லை என்றால் நாம் எப்படியாவது நாம் போக வேண்டுமென்றே நாம் போய்கொண்டே இருப்போம். எல்லாம் போகவில்லை என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள், கட்டாயம் போக வேண்டும், அதுவாக்கும் இதுவாக்கும் என்றெல்லாம் நாமவே எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் நினைத்து சொல்லி அதையெல்லாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் சில நேரத்தில் அது கடவுளுடைய திட்டமாகவே இருக்காது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் எங்களை சரியான நேரத்துக்கு சரியான இடத்துக்கு அவங்களை வழி நடத்துகிறவராக இருப்பார். நாமும் மற்றதை குறித்து கலங்காமல் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, ஆண்டவர் என்ன வழி நடத்துகிறாரோ அதுக்கே நான் கீழ்ப்படிவோம் என்ற உணர்வையும் நமக்குள்ளே அவர் கொடுத்து கொண்டிருப்பார். அதுக்கு பின் பார்த்தீங்கன்றால் அவர் நமக்கு நிறைவான ஞானத்தை அவர் வழங்குகிறார். சரியோ, ஞானம் என்பது பார்த்தீர்கள் என்றால் அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. அறிவு என்பது நாம் படித்து வாசித்து அனுபவத்தின் வழியாக பெற்றுக்கொள்வது அறிவு. ஞானம் என்பது என்னென்று பார்த்தீர்கள் என்றால் நாம் பெற்றுக்கொண்ட அறிவை சரியாக பயன்படுத்துவதற்கு உதவுவது ஞானம் தான். தெரியும், நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவதே அவர்களுக்கு தெரியாது. பார்த்துக்கிட்டால் நிறைய ஆசிரியர்களுக்கு எவ்வாறு படிப்பிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் அதுக்காக அவர்களிடத்துல அறிவு இல்லை என்று இல்லை, அறிவு இருக்குது, ஆனால் படிப்பிக்க தெரியாமல் இருக்கும். அதுபோல நாமும் நிறைய இறை வார்த்தைகள் எல்லாம் கேட்போம், நமக்கு நிறைய விஷயம் எல்லாம் தெரியும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு அதை சுபத்தில் கொண்டு வருவது, எந்த நேரம் அந்த சுபத்தில் கொண்டு வருவது, எவ்வாறு நம்முடைய குடும்பத்தில் அதை கொண்டு வருவது, எவ்வாறு இதை அணுகுவது, எவ்வாறு இந்த விடயத்தை எப்பொழுது நாம் சொல்லுவது, எவ்வாறு சொல்லுவது என்பதையெல்லாம் நமக்கு கொடுப்பது என்னவென்றால் ஞானம் தான். அந்த ஞானத்தை நாம் படித்து பெற்றுக்கொள்ள முடியாது. அது கடவுளால் நமக்கு தூய ஆவியானவர் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. உலக ஞானம் இருக்கிறது, உலக ஞானம் வேறு. உலக ஞானம் எவ்வாறு வருகிறது என்றால் அனுபவத்தின் வழியாக வருகிறது என்று கூறப்படுகின்றது. சரியோ, நாம் அனுபவப்பட நிறைய ஞானம் பெறுகிறது. ஆனால் கடவுளிடத்திலே அப்படி அல்ல. சில நேரத்திலே பார்த்துக்கின்றால் சின்ன பிள்ளை கூட ஒரு விடயம் சொல்லும் அல்லது விடயம் செய்யும், அதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிய அறிவாளியால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர்களே ஆச்சரியப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு சின்ன பிள்ளை ஜெபிப்பார்கள், அதை பார்த்து பெரியவர்களே மலைத்து போய் விடுவார்கள். அப்ப அந்த சின்ன பிள்ளைக்கு அனுபவத்தினால் அது வரவில்லை, அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஞானத்தினால் வந்தது. சரியோ, அப்ப இந்த ஞானம் என்பது மிக மிக அவசியம். எங்களுடைய பணி ஆரம்ப காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் சின்ன ஆட்கள், நாமெல்லாம் 22, 23 வயசு தான். அந்த நேரத்திலே இறைவன் எங்களோடு பேசிய விடயங்கள், எங்கள் வழியாக கூறிய விடயங்கள், ஜெபங்கள் எல்லாம் பார்த்து பெரியவர்களே ஆச்சரியப்படுவார்கள், எவ்வாறு உங்களால் இது முடிகிறது என்று. அது எங்களுடைய அறிவினால் ஆற்றலால் நடக்கவில்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானம். சரியோ, அப்ப அந்த ஞானம் என்பது பார்த்துட்டால் எங்களுக்கு மிக அவசியம். அந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய பணியிலே, நம்முடைய குடும்பத்திலே வெற்றியாக வர முடியும். எல்லாம் எங்களுக்கு ஞானம் எங்களை உயர்த்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த நேரம் என்ன பாடல் பாட வேண்டும், அது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஞானத்தின் வழியாக கொடுப்பார். சரியோ, ஆகவே ஞானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அது மட்டுமில்லாமல் பார்த்துட்டால் கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும், ஞானமான முடிவுகளை எடுக்கவும், கடவுளுடைய நோக்கங்களின்படி வாழவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார். ஆகவே இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் நாங்கள் கடவுளுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வார். இப்ப நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் இந்த இறை வழிபாட்டுக்கு வருவார்கள், அதுக்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கு பெறுவார்கள், இறை வழிபாட்டுக்கு வருவார்கள், திருப்பலியிலே பங்கு பெறுவார்கள். சரி, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள், கடவுளோடு ஒன்றிணைந்து இருப்பதற்கு என்ன தீர்மானம் எடுத்தீர்கள், அல்லது எவ்வாறு நீங்கள் வாழுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது, அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகிறீர்களே அதனால் உங்களுக்கு கிடைத்த அனுபவம் என்ன, நீங்கள் ஏன் திருப்பலியிலே பங்கு பெறுகிறீர்கள் அதனால் கிடைத்த அனுபவம் என்ன, இதெல்லாம் கேட்டென்றால் நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது. சில நேரம் இப்படி கேட்டாலே அவர்களுக்கு என்னென்று புரியாது அவர்களுக்கு. சரியோ,
என்ன அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு கூட்டம், இதிலே பங்கு பெறுவோம், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவோம், அதிலே பங்கு பெறுவோம், அதுக்கு பிறகு கூட்டத்திலே பங்கு பெறுவோம், அதுக்கு பிறகு ஏதோ செபிப்போம், அதுக்கு பிறகு சரி வேதாகமத்தை வாசிப்போம். இவ்வாறு சும்மா அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர, கடவுளுடைய திட்டம் என் வாழ்க்கையில என்ன, இறைவன் ஏன் என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்தார், எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார், அந்த அந்த அறிவே அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும், அதை பற்றி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். சரியோ, இப்ப உங்களிடத்திலே கூட தனிப்பட்ட முறையில் சரி இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் வருகிறீர்களே, கடவுள் எதற்காக உங்களை இந்த வழிபாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும், இறைவன் இதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார் போல நான் உணர்கிறேன். ஏனென்றால் இது போன்ற இறைவார்த்தைகளை இறைவன் கொடுத்திருக்கின்றார், செபத்திலே இவ்வாறு என்னை உணர்த்துகின்றார். சோ இது போன்ற சில விடயங்கள் நமக்கு ஞானத்தின் வழியாக நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் ஞானம் என்பது மிக அவசியம். இந்த ஞானத்தின் வழியாகத்தான் இறைவனுடைய வழிகாட்டுதலை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய அறிவை வைத்து இறைவனுடைய வழிகாட்டுதலை அறிந்து கொள்ள முடியாது. ஞானம் தான் நமக்கு உதவி செய்யும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுக்காக நாம் செபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அவருடைய நிரப்புதலுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தூய ஆவியானவர் தான் மூன்றாவதாக பார்க்கிறோம், எங்களை இறைவனுடைய வழியிலே வழி நடத்துகின்றார், அவருடைய ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றார். அதன் வழியாக நாங்கள் வளர முடியும், உயர முடிகின்றது. இப்ப தானியேலை பார்க்கலாம், யோசேப்பை பார்க்கலாம், அல்லது ஆபிரகாம், மோசே போன்ற எல்லாரையும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்குள்ளே அவ்வளவு பெரிய ஞானம் இருந்து செயல்பட்டது. அதனாலதான் அவர்களால் மக்களை வழி நடத்தக்கூடியதாக இருந்தது. சரி, நான்காவது பார்த்தீர்கள் என்றால் அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே பார்த்துக்கொண்டால் ஒரு பெரிய அதிகாரத்தை, ஒரு சக்தியை அவர் கொண்டு வருகின்றார். அந்த நோட்ஸிலே பார்த்துக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு அல்லது இறை மக்களுக்கு தெய்வீக வாழ்க்கையை வாழவும் அவர்களின் பணியை நிறைவேற்றவும் அதிகாரம் அளிக்கின்றார். திருச்சபைக்கும் உலகிற்கும் சேவை செய்ய இறை மக்களுக்கு ஆன்மீக கொடைகளை தருகின்றார். அந்த கொடைகள் பார்த்துக்கொண்டால் அது போதிக்கிற ஒரு கொடையாக இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு கொடையாக இருக்கலாம், குணப்படுத்துகின்ற ஒரு கொடையாக இருக்கலாம், அல்லது பல பாஷை பேசுகின்ற ஒரு கொடையாக இருக்கலாம். இது போன்ற கொடைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். சரியோ, நான்காவது அந்த அதிகாரம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. முதலாவது தெய்வீகமான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு அதிகாரத்தை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். அதுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் உலகத்தோடு ஒட்டி நிற்கின்ற, உலகத்துக்கு பின்னால் ஓடுகின்ற, உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களாக நாம் விரும்ப மாட்டோம். அதுக்கு இல்லை, நான் இறைவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வை தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். அதுக்கு பின்பு என்ன செய்கிறார் என்றால் கடவுளுடைய பணியை செய்வதற்கு நம்மை தூண்டவும் அதை செய்வதற்கான அந்த அதிகாரத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். சரியோ, இந்த அதிகாரம் என்பது பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அவசியம். உங்களுக்குள்ளே அந்த அதிகார உணர்வு அந்த இல்லாத நேரத்திலே உங்களால் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா சில நேரத்திலே எங்களுடைய செபம் சாதாரணமாக எங்களுடைய செபம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிலையில் இருக்கும். அதாவது ஆண்டவரே இந்த நோய்களுக்காக மன்றாடுகிறேன், இவர்களுக்காக மன்றாடுகிறேன். சில நேரத்தில் நாம் இவ்வாறு சொல்லுவோம், அதாவது ஆண்டவரே இவர்களுடைய நோயை நீர் குணப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி என்று கூட நாம் சொல்லிவிடுவோம். நீர் இவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி என்று நாம் சொல்லுவோம். சரி, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுக்காக மன்றாடுவதற்கு. ஆனால் நாம் நன்றி சொல்லுவோம். சரி, நன்றி நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு சொல்லுவது அது நல்ல விடயம். ஆனால் இப்பொழுது நாம் மன்றாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மன்றாடிய பின்பு அதற்கு நன்றி சொல்வது என்பது தகுந்தது. ஆண்டவரே இந்த நோயை குணமடைவதாக, இந்த நோயிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, அதற்கு பின்பு ஆண்டவரே இவர்களை நீர் குணப்படுத்துவதற்காக நன்றி அப்படி என்று சொல்வது நல்ல விடயம். ஆனால் நாம் அதற்காக மன்றாடாமலேயே நன்றி சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன மன்றாடவில்லை. அதற்காக நாம் ஏன் அவ்வாறு செய்கிறோம் என்றால் பலருக்கு அது புரிவதில்லை. ஏன் அவ்வாறு செய்கிறோம் என்றால் அந்த நோய்க்கு மேலான அதிகாரம் இன்னும் நமக்கு மேல் வரவில்லை. ஒருவருடைய கட்டில் இருக்கிற அவர்களை விடுவிக்கிற அந்த அதிகாரம் இன்னும் நமக்குள்ளே வரவில்லை. அது வராததனால் அந்த அதிகாரத்தோடு நாம் செபிக்க முடியாமல் இருக்கின்றோம். அந்த அதிகாரம் நமக்குள்ளே வராமல் இருக்கின்றது.
சரியோ? சில நேரத்துல நாம் சும்மா அந்த நேரத்துல ஒரு வார்த்தை அடிப்படையில நாம் சில நேரம் சொல்லி விடலாம். ஆனால் உண்மையிலேயே தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், நோயின் மேல், சாத்தான் மேல், இருளின் மேல், கட்டுக்கள் மேல் அவர் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொண்டு வருவார். அந்த அதிகாரம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய சுபம் பார்த்திருந்தால் மிக மிக அதிகாரமுள்ள சுபமாக மாறிவிடும். சரியோ? நாம் செபிக்கும் பொழுது சும்மா சாதாரண நிலையோடு செபிக்க மாட்டோம். அதிகாரத்தோடு இயேசு போதிக்கும் பொழுது அதிகாரத்தோடு போதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மற்றவர்கள் சொல்லுவார்கள், இவர் வந்து பரிசேயர் சதுசேயரை விட அதிகாரத்தோடு போதிக்கிறாரே அப்படின்னு சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த இயேசுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது. அது போல பார்த்திருந்தால் நாமும் போதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது நமக்குள்ளே இருந்து அந்த அதிகாரம் வெளிப்படும். அப்போ பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் நோயோடு இருக்கிறார் என்றால் இயேசுவின் நாமத்திலே இந்த நோய் அகன்று போவதாக அப்படின்னு நாம் செபிப்போம். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அந்த நோயின் மேலே நமக்கு கடவுள் வந்து அந்த நேரத்தில் ஒரு அதிகாரத்தை கொண்டு வர்றார். அந்த நோய் இருக்கக்கூடாது, இந்த நோய் விலக வேண்டும் என்ற ஒரு அதிகாரத்தை நமக்குள்ளே தூய ஆவியானவர் கொண்டு வருகின்றார். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இது வந்து மிக அவசியமான ஒன்று. இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது மட்டும்தான் உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை விடுதலைக்குள் கொண்டு வர முடியும். உங்கள் குடும்பத்திலே தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே மனமாற்றத்தை கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடுதலையை கொண்டு வர முடியும். அல்லது அதே போல பணி வாழ்க்கையிலும் நீங்கள் அதிகாரத்தோடு செயல்பட முடியும். இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்தை இருளிலிருந்து இலகுவாக விடுவிக்க முடியாது. சாத்தானுடைய கட்டிலிருந்து இலகுவாக விடுவிக்க முடியாது. அதுபோல நமக்கென்று இருக்கின்ற பாரம்பரிய நம்பிக்கை கட்டுகள் அதிலிருந்தெல்லாம் இலகுவாக விடுவிக்க முடியாது. செய்வினை சூனிய கட்டுகள் அதிலிருந்தெல்லாம் இலகுவாக விடுவிக்க முடியாது நம்முடைய குடும்பத்தை. நமக்கு வந்து இந்த செபத்திலே வந்து நாம் நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியால் நிரம்பும் பொழுது நமக்குள்ளே ஒரு அதிகாரம் தோன்றும். அந்த அதிகாரம் வரும் பொழுது நாம் அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என் வீட்டில் இருக்கிற இருள் நீங்குவதாக, என் வீட்டில் இருக்கிற பற்றாக்குறை அகன்று போவதாக அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு எதிராக அந்த இருளின் வல்லமையினால் நிற்க முடியாமல் இருக்கும். சரி, அப்ப அதுக்கு என்ன காரணம் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல் தான். அப்ப அதனால நான் எப்பொழுதுமே உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருப்பேன், உங்களுடைய செபத்திலே, உங்களுடைய பாடலிலே, உங்களுடைய பணியிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுவதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் எல்லாம் இதற்குள்ளே தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு செபம் செய்யும் பொழுது அல்லது விடயத்தை சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியுமா இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இவர் வழியாக பேசுகிறார். ஏனென்றால் அந்த விடயத்திலே அந்த அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், ஒரு அபிஷேகம் இருக்கும். தெரியும். அதுக்காகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக செபிக்க வேண்டும். தூய ஆவியானுடைய வல்லமை நிரப்பும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களை அறியாமலேயே அந்த செப வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வருகிறவர்களாக மாறிவிடுவீர்கள். எங்களுடைய பணி ஆரம்பத்திலே, தொடக்க காலத்திலே, அப்ப எங்களிடத்திலே ஐ திங்க் 5-6 பேர் தான் நாங்கள் செபத்துக்காக கூடுவோம். அப்பொழுது அங்கு வருகிற ஒருவரோடு வேலை செய்த ஒரு இந்து சகோதரி அவர்கள் திருமணமாகி காலமாக குழந்தை இல்லை என்று அங்கு கூட்டத்துக்கு கொண்டு வந்தார்கள் செபிப்பதற்காக. சோ அப்ப அன்றைக்கு தான் நான் வந்து முதலாக அந்த செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அதிகாரத்தோடு செபிக்கிற அந்த அபிஷேகத்தை அன்றைக்கு தான் எனக்கு கிடைத்தது. அது வரைக்கும் நான் வந்து இப்படி சாதாரணமாக செய்வேன். ஆண்டவரே இதை செய்யும், அதை செய்யும், இதை எங்களுக்கு உதவி செய்யும், இதில் வழி நடத்தும், நான் தூய்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும், நோய்கள் இருக்கிற மக்களை குணமாக்கும், நோய்கள் அவர்களை ஆசிர்வதியும், இவ்வாறு சாதாரண ஒரு சுபம் தான். ஆனால் அன்றைக்கு அந்த சகோதரியை கொண்டு வந்த உடனே நாங்கள் சுபமெல்லாம் முடித்துட்டு அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்காக சுபம் பண்ணி விடுங்கள் தவறா என்ன. அப்ப நான் வந்து செபிக்க ஆரம்பிக்கிறேன். அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அப்படியே இந்த முகமெல்லாம் அப்படியே இந்த ஒரு விகாரமா இருக்குது. அவர்களை பார்க்கவே எனக்கே ஒரு பயம் வந்து கொண்டிருக்குது. அப்ப அவர்களுக்கு முன்னுக்கு நின்று நான் செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்ணை மூடிட்டேன்டா, அப்படி எனக்கே இதா இருக்குது. ஆனா நான் செபித்து கொண்டு இருக்க பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு பிரசன்னம் என் மேல் வந்தது. திடீரென என்னுடைய சுகம் வந்து அப்படியே முதலா அப்பதான் நான் செபிக்கிறேன். அப்பதான் முதலா இயேசுவின் நாமத்திலே இவருடைய உடலில் இருக்கிற நோய்கள் நீங்குவதாக, இவர்கள் மேல் இருக்கிற இருள் அகலுவதாக, என்னை அறியாமலேயே நான் அப்படியே செபிக்கிறேன். அந்த அதிகாரம் அப்பதான் எனக்கு கொடுக்கப்படுது. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கட்டுக்களும் நீங்குவதாக இப்பொழுது அப்படி என்று சொல்லி நாங்க வந்து செபிக்க ஆரம்பிக்கிறேன். அன்றில் இருந்துதான் என்னுடைய சுபம் வந்து அதிகாரத்தோடு செபிக்கின்ற ஒரு நிலை வந்தது. ஆனால் அன்று இரவு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். என்னுடைய உறக்கத்தில் இருக்கலாம் அல்லது உடல் அளவிலே நிறைய நான் கஷ்டப்பட்டேன். என்றால்
அப்பதானே அந்த 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 ஒரு இருளை நான் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருள் என்னை எதிர்க்கிறது. அப்ப என்னால் அந்த நேரத்திலே முடியாமல் இருக்கிறது. கூட்டம் முடிந்து வீட்டுக்கு வந்தாலும் என்னால் முடியாம இருக்கு. நிறைய பலவீனமா இருக்கிறேன். நித்திரை கொள்ள முடியாமல் இருக்கு. கண்ணை மூடினால் நிறைய நிறைய பயங்கரமான கனவுகள் வருகிறது. சோ அப்ப எனக்கு தெரியுது, நான் என்ன வந்து செபிக்க அழைக்கப்படுகிறேன், கடவுளுடைய வல்லமைக்காக காத்திருக்க அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு. பட் எனிவே அதனுடைய அற்புதம் என்னவென்றால், அந்த சகோதரி திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனால் அதுக்கு பின்பு அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது. சரியோ, அது ஒரு பெரிய அற்புதம். அதுக்கு பின்பு அவர்கள் அந்த குழந்தையோடு வந்து எங்களுடைய கூட்டத்திலே நன்றி சொன்னார்கள். கடவுள் எனக்கு இந்த ஆண் குழந்தையை கொடுத்தார் என்று. அந்த செப நேரத்தில் எங்களை கடவுள் ஆண் குழந்தையை கொடுக்கிறார் என்றும் உணர்த்தினார். சோ எனிவே, அப்ப இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அற்புதமான செயல் தான். அதனாலதான் நாம் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் தூய ஆவியானுடைய வல்லமைக்காக செபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளுவார். அப்படி ஆட்கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த அதிகாரம் உருவாகும். செபிக்கின்ற வரங்கள், கொடைகள் உங்களுக்குள்ளே உருவாகும். பரிசுத்த ஆவியானுடைய கொடைகள் நிறைய இருக்கிறது. சரியோ, அதாவது இறைவாக்காக இருக்கலாம், அல்லது வந்து நோய்களை குணமாக்குவதாக இருக்கலாம், பிசாசுகளை ஓட்டுவதாக இருக்கலாம், ஆவியை பகுத்தறிவதாக இருக்கலாம். சரியோ, அல்லது பல பாஷை பேசுவதாக இருக்கலாம். சோ இது போன்ற விடயங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. சரி, அடுத்ததையும் பார்த்து நாம் முடிக்கலாம். 5வது பார்த்தீர்கள் என்றால் உருமாற்றம் என்ற தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இறை மக்களை அல்லது கடவுளை நம்புகிறவர்களை கிறிஸ்துவை போல குணத்திலும் நடத்தையிலும் மாற்றுகிறார். இந்த மாற்றம் ஒரு தனி நபரின் வாழ்க்கையில் தூய ஆவியின் செயல்பாடாக கருதப்படுகின்றது. சரியோ, சோ அப்ப பரிசுத்தம் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதோடு இறை மக்களாக எங்களை கிறிஸ்துவை போன்ற குணங்கள் உள்ளவர்களாக நம்முடைய நடத்தையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சொல்லிலும் நடத்தையிலும் கிறிஸ்துவை போன்றவர்களாக அவர் எங்களை மாற்றுவார். இது வந்து பரிசுத்த ஆவியினரால் மட்டும்தான் இது முடியும். நாம் வந்து எங்களால் இது கடைசி வந்தாலும் முடியாது. இது நாம் வந்து நடிக்கலாம் சில நேரத்திலே நல்லவர்கள் போல. ஆனால் அந்த நடிப்பு வந்து அதுக்கு பின் ஒரு நேரம் நடிக்கிறது போல இருக்கும். அதுக்கு பின் நாம் வேற மாதிரி நடந்து விடுவோம். அப்ப மக்களே நம்மிடத்துல இனம் கண்டு விடுவார்கள். சரியோ, ஆனால் தூய ஆவியானவர் எங்களை மாற்றுவாராக இருந்தால் எல்லா நேரத்திலும் நாங்கள் கிறிஸ்துவை கொடுக்கிறவர்களாக, கிறிஸ்துவை போல உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுவோம். இந்த ஒரு மாற்றம் தான் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பணி வாழ்விலும் சரி, நம்மை உயர்த்தும், நம்மை பாதுகாக்கும். சரியோ, நான் எப்பொழுதும் சொல்லுவது, நாம் பணி செய்யும் பொழுது, நான் செபிக்கும் பொழுது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். அது 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 தேவை. அது கடவுள் எங்கள் வழியாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார், நல்ல விடயம். ஆனால் அதை விட முக்கியமானது, நாம் முதலிலே அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த அபிஷேகத்துக்குள்ளே, அந்த 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 சந்தோஷத்துக்குள்ளே, மகிழ்ச்சிக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரியோ, இந்த நான் வந்து இப்போ ஒரு வழிபாட்டிலே வந்து செய்து விட்டு அங்க எல்லாம் ஊன்றைக்கு வழிபாட்டு வெரி குட் நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் பிறகு வீட்டுக்கு வரைக்க வந்து என்ற வீட்டுக்குள்ள ஒரே துக்கம், துயரம், பிரச்சனை, சண்டை அப்படியான நிலைக்கு திருப்பி நான் வரக்கூடாது. அந்த ஒரு இடத்துக்குள்ளே நான் வாரது போல இருக்கக்கூடாது. அது வந்து சரியான மினிஸ்ட்ரி அல்ல. சரியோ, இங்கேதான், வீட்டிலே தான் முதல்ல அந்த விடுதலை, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த ஜெப நிலை இங்கு முதல்ல இருக்க வேண்டும். அதுக்கு பின்பு மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அது எப்பொழுதுமே உங்களை தொடர்ச்சியாக இறைப்பணியிலே வைத்திருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய இறைப்பணி பார்த்தீங்கன்றால் அங்கே நல்லா இருக்கும், பிறகு இங்கே பிரச்சனையா இருக்கும். அப்ப வந்து என்ன நடக்கும் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு தொய்வும், ஒரு கவலையும், அதுக்கு பின்பு ஒரு வெறுப்பும் பெற ஆரம்பித்து விடும். அதுக்கு பிறகு ஏனோ தானோ என்றதுக்காக செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு மற்றவர்களுக்காக நாம் செய்ய ஆரம்பித்து விடும். இல்லை, முதலிலே வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த விடுதலை, எங்களுக்குள்ளே ஏற்படுகிற விடுதலை, அது முக்கியம். அது வந்து எவ்வாறு ஏற்படும்? எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். இந்த மாற்றம் என்ன செய்யும் என்றால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல நிலையை உருவாக்கும். சரியோ, குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். நான் கூட்டத்தில் என்ன மாதிரி இருக்கிறேனோ அது போலவே வீட்டிலேயும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் என்ன மாதிரி இருக்கிறேனோ அதுதான் கூட்டத்தில் இருக்கிற மாதிரியும் இருக்க வேண்டும். வெளியிலே இருக்கிறதாகவும் இருக்க வேண்டும். வெளியிலே ஒரு முறை ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை, அது கடவுளுக்கு விருப்பமான வாழ்க்கையில், அது தூய ஆவியானுடைய வழிநடத்தலும் அல்ல. இப்ப இது எவ்வாறு உருவாகும் பாருங்கள். நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக செபிக்க 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 அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ள நம்முடைய குணங்கள் மாற ஆரம்பிக்கும். நாம் நம்மை அதிகமாக தாழ்த்த ஆரம்பிப்போம். எல்லாவற்றுக்காகவும் நாங்களை விட்டு கொடுக்க ஆரம்பித்து விடுவோம். மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விடுவோம்.
நாம் அடிக்கப்பட தயாராகி விடுவோம். நம்ம யாரும் காரி துப்பினால் கூட சரி பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்வர்களாக மாறி விடுவோம். எங்கள் குடும்பத்தில் எங்களை என்ன மாதிரி பேசினாலும் சரி, புரிந்து கொள்ளாமல் போனாலும் சரி, அந்த அன்பை மட்டும் கொடுக்கிறவர்களாக நாம் மாறி விடுவோம். ஒரு போதுமே அந்த வீட்டிலே நாம் அவர்களை எதிர்த்து சண்டை பிடித்து பேசி அல்லது அவர்களை திட்டி அந்த நிலைக்கு வரவே மாட்டோம். மாறாக சரி, அது என்னுடைய பிழையா பெரிய பிழையா இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லது நாம் சரி அவர்களுக்காக எப்பொழுதும் தொடர்ச்சியாக செபிக்கிறதாக நன்மை செய்கிற ஆளாகவே இருந்து கொண்டிருப்போம் என்றால் அது மிக மிக அவசியம். அதுதான் எப்பொழுதும் நம்முடைய வீட்டை ஆண்டவருக்குள்ளே உருவாக்கும், பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தை வீட்டிலே வைத்திருக்கும். அதுபோல் அதுக்கு பின் பணிவாழ்வு வரும் பொழுது அழகை பலவிதமான கற்களை நம்மேல் எறிய ஆரம்பிப்பான். அப்படி எறிய ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவையே கொடுக்கிறவர்களாக இருப்போம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அந்த அன்னை தெரேசாவுடைய பணியாளர்கள் ஒரு காலை எழுந்து கடைகளில் போய் அவர்கள் தங்களுடைய அனாதை பிள்ளைகளுக்கு பணம் கேட்டார்களாம். அப்படி ஒரு கடையிலே போய் அவர்கள் கையை நீட்டி உங்களால் இயன்றதை கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் காரி துப்பினார்களாம் கரங்களிலே. சரியோ? அப்ப அவர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், இப்பொழுது உங்களால் இயலும் என்றால் எங்கள் அனாதை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் கொடுப்பீர்களா என்று. அப்படி என்றால் காரை துப்புனது அது எங்களுக்கு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுப்பீர்களா? இதெல்லாம் நாம் சாதாரணமாக நம்மால் வாழ முடியாது. இது போன்ற வாழ்க்கை இது பரிசுத்த ஆவினால் மட்டும்தான் வாழ முடியும். இது எங்களுடைய அர்ப்பணிப்பால் மட்டும்தான் வாழ முடியும். இந்த நிலைக்குள்ளே நம்முடைய குடும்பம் வாழ ஆரம்பித்து விட்டதென்றால் அதுக்கு பின்பு சத்ருவினால் நம்முடைய குடும்பத்தை இலகுவாக தொட முடியாது. நாம் எத்தனை பணி செய்து வந்தாலும் சத்ரு நம்மை தொட முடியாது. என்றால் நாம் கிறிஸ்துவை அங்கு பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போம். இல்லை என்றால் அங்கு நிறைய குழப்பங்கள் வரும். ஆகவே நாம் இன்றைக்கு 6 விடயங்களை பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் ஏன் செபிக்க வேண்டும் என்பதற்காக. அதுவே தூய ஆவியானவருக்காக நாம் செபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுவார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே முதலாவது பாவத்தை உணர்த்துகிறார், கடவுளின் பிரசன்னத்தை நாம் உணரும்படி செய்கின்றார். 3வது கடவுளுடைய வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். 4வது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றார். 5வது நம்முடைய உருமாற்றம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுகின்றார். ஓகேயா, 5 விடயங்களை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். நாங்கள் அறிய வேண்டியதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியானவர் இந்த நேரத்திலே உம்முடைய திருப்பாதத்திலே நிற்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வேண்டி நிற்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு வேண்டும். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை மாற முடியாது. நீர் இல்லாமல் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர முடியாது. நீர் இல்லாமல் கடவுளுடைய வல்லமை எங்களால் உணர முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரே எங்களை நீர்தாமே உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் வேண்டும். நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சான்று பகர்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் வேண்டும். எங்கள் குடும்பத்துக்குள்ளே கடவுளுடைய வல்லமையை கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரே எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக, எங்களை நீர் நிரப்புவீராக. அன்றைக்கு பெந்தைக்கோஸ் பெருவிழாவின் பொழுது காத்திருந்த அத்தனை பேர் மேல் நீர் வந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுபோல இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற எல்லோரு மேலும் நீர் வருவீராக. எங்களை நீர்தாம் உம்முடைய வல்லமையினால் அபிஷேகம் பண்ணும்படி மன்றாடுகிறோம். உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் எங்களை நிரப்பி எங்கள் வறுமையில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். எங்கள் இல்லாமல் இருந்து விடுதலை தாரும். எங்களுடைய பாவத்திலிருந்து நீர் விடுதலை தாரும். எங்களுடைய அக்கிரமத்திலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, அன்றை கொர்நேலுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் நீர் வந்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுபோல இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களை ஆட்கொள்ளும்படி மன்றாடுகிறோம். எங்களை நீர் நிரப்பும்படி மன்றாடுகிறோம். எங்களுடைய வல்லமையினால் ஊற்றும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலே நீர் அபிஷேகத்தை ஊற்றும்படி மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமையை நீர் ஊற்றும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் தாகம் உள்ளவர்கள் மேல் நீர் வருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறது போல இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வறட்சி நீங்கும்படியாக நீர் வருவீராக. எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துவதற்காக எங்களை நீர் நிரப்புவீராக. எங்கள் நாவிலே நீர் வந்திருந்து
பேசுவீராக. எங்கள் பணியிலே எங்களோடு இருந்து நீர் எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் கரங்களை பரிசுத்த ஆவியானவர் நீர் அபிஷேகம் செய்தியருளும். எங்களை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இந்த நேரத்தில் எங்களை நீர் அபிஷேகம் பண்ணியருளும். எங்கள் நாவில நீர் இருந்திரலும், எங்கள் பார்வையில நீர் இருந்திரலும், எங்கள் காதுகளில் நாங்கள் கேட்கிற விடயங்களில் நீர் எங்களோடு இருந்திரலும். நாங்கள் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் எங்களோடு எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் நீர்தாம் எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளுவீராக. திருமறை சொல்லுவது போல கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவும் போதாது. உம்மால் முழுவதுமாக நாங்கள் நிரம்பி நீந்தி மூழ்கக்கூடிய அளவுக்கு உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நேரத்திலே நாளுக்கு நாள் எங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமைக்குள் எங்களை அழைத்து செல்லுவீராக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நாளும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர்தாமே இவர்கள் எல்லாரையும் முன்குறித்தீர், இதில் இணைந்திருக்கும்படி இவர்களை அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொரு விடயமும் இவர்கள் மேல், இவர்களுக்குள் வந்து தங்குவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று இவர்களுடைய பணியில், இவருடைய குடும்பத்தில் இவர்கள் பிரகாசிக்கட்டும். தூய ஆவியின் வல்லமையினால் இவர்கள் எழும்பி பிரகாசிப்பதை மக்கள் காணட்டும். இவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்திருக்கிறது என்பதை மக்கள் அடையாளம் காணட்டும். இந்த நாளில் இவருடைய தேவைகள் அனைத்தையும் ஆண்டோர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் புதுவாழ்வு குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எல்லாருக்கும் நீர் அடைக்கலமும் பாதுகாப்புமா இருந்தருளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே